பிரைஸ் தி லார்ட். 45ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமென். 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாயகிகள், அரசரின் குமாரத்திகள், ராஜஸ்திரீ இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுகிற ஒரு அட்வைஸ், ஒரு போதனை தான் அவர்கள் எவ்வாறு ராஜாவை பிரியப்படுத்த வேண்டும் என்பது. அதுதான், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று. நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் மறந்துவிடு. அதாவது இவர்கள் எப்படி பழைய வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ராஜாவினுடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, அதே போலதான் நம்மையும் ஆண்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து இப்பொழுது அவரிடத்தில் சேர்த்திருக்கிறார். ஆகையால் நாம் அந்த வாழ்க்கையை மறந்து ஆண்டவரையே நாம் நோக்கி இருக்க வேண்டும். அதே போல நாம் மனிதர்களை அல்ல, நம்முடைய ராஜாவையே பணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரே நம்முடைய ஆண்டவர். ஆகையால் நம்முடைய பாவமான வாழ்க்கையை, பின்னான வாழ்க்கையை மறந்து நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி போவோம். இதுவே அவருக்கு பிரியம்.